Hello everyone, Divakar Aviram, Srivakar Jobs and Edu welcomes you to this new video. If you are from other states not able to understand the Tamil language, please check the description. I have given the link with full MBA entrance exams in India. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு MBAல, ஸோ என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இல்லைன்னா என்னென்ன எந்த மாதிரியான காலேஜஸ் போகலாம் அப்படின்றத இந்த வீடியோ பார்க்க போறோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டாப் மோஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட் காமன் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஏன் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து டாப் மோஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்றோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் பி ஸ்கூல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐஎம்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஐஎம்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த கேட் அப்படின்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். ஸோ இது வந்து யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ஐஎம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 20 செப்டம்பர் 2025 ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. நான் அப்ளிகேஷன் டேட் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா டெட்லைன், அப்ளிகேஷனோட டெட்லைன் தான் கொடுத்துருக்கேன். எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வந்து நவம்பர் 30 நடக்க போகுது. ஸோ இந்த இயர் நீங்கள் கேட் எழுதணும்னு பிளான் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்சது. ஸோ கேட் எழுதுனீங்க அப்படின்னா ஒன்லி ஐஎம்ஸ் மட்டும் தான் போக முடியுமானா கிடையாது. அடுத்து என்ஐடிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்பிஏ ப்ரோக்ராம் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணலாம். ஐஐடிஸில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ ப்ரோக்ராம் இருக்குது, அங்கேயே ஜாயின் பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் வந்து அதர் ப்ரைவேட் டாப் பி ஸ்கூல்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது இங்கே எல்லாமே நீங்கள் வந்து இந்த கேட் ஸ்கோர் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட், ஸோ மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதக்கூடிய எக்ஸாம் இது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுவாங்க. ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க, அகைன் டிசம்பரில் கண்டக்ட் பண்ணுறாங்க, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச்சில் கண்டக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அடுத்து மேல கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து ஃப்ரீக்வெண்ட் செட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் பேஸ்டு டெஸ்ட்டும் இருக்குது, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்குது. ஸோ பேப்பர் பேஸ்டு டெஸ்ட் நீங்கள் வந்து இந்த இயர் நீங்கள் எழுதணும் அப்படின்னா 7th டிசம்பர் வந்து உங்களுக்கு டெட்லைன். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு 15th டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டெட்லைன். ஸோ எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 and 21 டிசம்பர். அதாவது 17 முடிஞ்சோடனே உங்களுக்கு 13 வந்து எக்ஸாம் டேட், 15 வந்து டெட்லைன் முடிஞ்சோடனே உங்களுக்கு 21st வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே டைம் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பேப்பர் பேஸ்ட் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணுங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா பர்சன்டைல் ஏதாவது ஒன்றில் இன்க்ரீஸ் ஆனாலும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிமேட் காமன் மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஸோ இது வந்து இன்னும் பாப்புலராக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜஸ்லாம் அக்செப்ட் பண்ண முடியல. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இப்போ எப்படி கேட் மேட் வந்து நம்ம சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிமேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம கன்சிடர் பண்ணுறதில்ல. பட் வந்து இது யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா NTA, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. அதெல்லாம் நம்பர் 3ல கொடுத்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ரன் பை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் ரன் பண்ணக்கூடியது. அவங்களுக்கு இல்லை NTA இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து டாப் 3ல கொடுத்துருக்கேன். ஸோ அப்ளிகேஷனோட டெட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா 2 days தான் இருக்குது. நவம்பர் 24ல வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. எக்ஸாம் டென்டேட்டிவ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25 ஜனவரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருக்காங்க. மூலியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான காலேஜஸ் போகலாம் அப்படின்னா எல்லா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்லையும் இருக்கக்கூடிய MBA காலேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிமேட் மூலியமாக தான் உங்களுக்கு வந்து அட்மிஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே. ஸோ இது இல்லாமல் நிறைய ப்ரைவேட் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிமேட் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ACAT, அமிர்தா காமன் ஆப்டிடியூட் டெஸ்ட். இது வந்து கண்டக்டட் பை அமிர்தா யூனிவர்சிட்டி. ஸோ அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 26 ஜனவரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் டேட்டோட டெட்லைன் இருக்குது. எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7th and 8th பிப்ரவரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா இது வந்து ஒன்லி பர்டிகுலர்லி ஃபார் அமிர்தா யூனிவர்சிட்டி. ஸோ அமிர்தா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 4 or 5 கேம்பஸஸ் இருக்குது. ஸோ அந்த கேம்பஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த ACAT அப்படின்ற ஒரு எக்ஸாம் எழுதலாம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எக்ஸாம்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க, அவங்களோட எக்ஸாம்ஸும் செப்பரேட்டாக கண்டக்ட் பண்ணுறாங்க. சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த எக்ஸாம் ரொம்பவே முக்கியமான எக்ஸாம். யாரெல்லாம் வந்து MBA பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ZAT, சேவியர் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா XLRIன்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ஷத்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டாப் மோஸ்ட் ப்ரைவேட் ஒரு பி ஸ்கூல் இருக்குது. ஸோ ரொம்பவே வேல்யூபிளான ஸ்கூல், ரொம்ப ஹெரிடிட்டி உள்ள ஸ்கூல் இது. ஸோ அந்த ஸ்கூலோட எக்ஸாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ZATன்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாப் காலேஜஸ் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 5th டிசம்பர் 2025 வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் டு அப்ளை. எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 4th ஜனவரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா NMAT. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நர்சி முஞ்சே மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். இதுவும் வந்து ஒரு டாப் மோஸ்ட் ஒரு பி ஸ்கூல், ரொம்ப ஹெரிடிட்டி உள்ள கூடிய பி ஸ்கூலால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இப்போ வந்து கண்டக்டிங் பாடி வந்து GMAC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் பாடி கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 13th அக்டோபரே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 19th டிசம்பர். ஸோ இது நீங்கள் இந்த இயர் வந்து அப்ளை பண்ண முடியாது, நெக்ஸ்ட் இயர் டார்கெட் பண்ணலாம். ஸ்னாப், சிம்பியாசிஸ் நேஷனல் ஆப்டிடியூட். ஸோ சிம்பியாசிஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெகனைஸ் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெகனைஸ்டு பி ஸ்கூல். அவங்க இது இந்த எக்ஸாம் ஸ்னாப்ன்ற எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பியாசிஸ் இன்டர்நேஷனல்
யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா August 5th to November 20th. ஸோ 2 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து இப்போ தான் க்ளோஸ் ஆயிருக்கு. எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7, 14, 20 December வந்து 3 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ ஸ்னாப்பும் நீங்கள் இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. ஸோ GRE வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து எல்லா பி ஸ்கூல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு சில பி ஸ்கூல்ஸ் வந்து நீங்கள் பேஸ்டாக வந்து அந்த பி ஸ்கூலோட அட்மிஷன் எலிஜிபிலிட்டி செக் பண்ணிட்டு தான் நீங்கள் இது பண்ணணும். ஸோ கிராஜுவேட் ரெக்கார்ட் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுதணும். பட் வந்து இந்தியாவில் MBAக்கும் இந்த எக்ஸாம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ கண்டக்டட் பை ETS. அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இயர் வேணால் த்ரூ அவுட் இயர் வந்து எப்போ வேணால் அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ளெக்சிபிள் டேட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி GREயோடது. நம்ம GMAT அப்படி தான். ஸோ கண்டக்டட் பை வந்து பார்த்தீங்கன்னா GMAC, கிராஜுவேட் மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் சொல்லுவாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எப்போ வேணால் ஃப்ளெக்சிபிள் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். நோ மோர் அபவுட் த டேட்ஸ் அண்ட் ப்ராசஸ். தேங்க்யூ.